மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது மேஷத்திலிருந்து கன்னியாராசி வரைக்கும் உள்ள பலன்களை 6 ராசிகளுக்கு உண்டான பலன்களை குரு பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 6 ராசிகள் பற்றிய குரு பெயர்ச்சி பலன் இதற்கு அடுத்த வீடியோவாக வெளிவருகிறது. முதல் ராசி காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி மேஷம் அப்படிங்கிறதுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார். இப்போது மேஷத்தில் இருக்கிறார் இல்லையா, வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு குரு வருகிறார். இப்போ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் வருகின்ற குரு பணத்தை தருவார். 2இல் மேஷராசி யாரெல்லாம் மேஷராசியாக இருக்கிறாங்களோ இந்த 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவிற்கு பணம் தரக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இந்த மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய பார்வைகளால் 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பார். அதாவது ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதால் 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தானம். அப்போது உத்தியோகம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் 8ஆம் இடத்தை தன்னுடைய பார்வையால் தன்னுடைய 7ஆம் பார்வையால் குரு பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் இல்லைனா யோகம், அதாவது லாட்ரி இல்லைனா ஷேர் மார்க்கெட்டு, எதிர்பாராத பணம் இல்லைனா எதிர்பாராத சொத்துக்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், இப்படி எல்லாமே எதிர்பாராத அதிர்ஷ்டம், சீட்டாட்டம், குதிரை ரேஸு போன்ற அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை குரு தருவார். 10 அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம். அதாவது அரசு தொழில் எதிர்பார்த்து பரீட்சை எழுதுறவங்களுக்கு, தேர்வு எழுதுறவங்களுக்கு, இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போன்ற அரசு விஷயங்களில் ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மிக நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்போ 6, 8, 10 வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 8ஆம் இடத்தினுடைய காரகத்துவங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாடு போக விரும்பும் ஒரு ஜாதகர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு யோகத்தை தரக்கூடிய அதிகாரம் குருவிற்கு இருக்கிறது. 8, 6 அப்படிங்கிறது சம்மந்தப்படுறதுனால உத்தியோகத்துக்கு இல்லைன்னா தொழிலுக்கு கடன் பெறக்கூடிய யோகம். அதாவது கொஞ்சம் கடன், ஒரு 5 லட்ச ரூபா போடணும் சார் தொழிலுக்கு, இந்த 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பேங்க்கில் கிடைக்கி மீத 3 லட்ச ரூபா நான் கையில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வங்கிகளில் லோன் கேட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தில் ஒரு முக்கியமான பாவகம் அப்படிங்கிறதுனால திருமணமாகாத பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மேஷ ராசியில் இந்த குரு பயிற்சி மூலமாக திருமண யோகம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இது மேஷ ராசிக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலும் இது பொதுவான பலன்கள் தான். குருவினுடைய பார்வையை பொறுத்து குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மதிப்பு அதிகம், இல்லைன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு வீரியம் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படிங்கிறதுனால மேஷராசிக்கு இது பொதுவான பலன்கள் தான். எல்லாமே அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இது மேலோட்டமான ஒரு பொதுவான பதிவு. ஏன்னா மேஷராசிக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பலன்கள் தான் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. மேஷராசி அப்படிங்கிற ஒன்றை தவிர மித்த எல்லாமே மாறுபடும். லக்னம் மாறும், சந்திரன் நிற்கிறது, டிகிரி மாறும், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு பாகையில் நிற்கும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசங்கள் இருக்குது. பொதுவான மேலோட்டமான கருத்துக்களை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல முடியும். அப்போ மேஷராசிக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. உத்தியோகத்துக்கு, திருமணம் நடக்காத பெண்களுக்கு, அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பு, அரசு தொழிலுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அரசு தேர்வுகளுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, எதிர்பாராத பணம் வரக்கூடிய அமைப்புகளுக்கு, தொழிலுக்கு கடன் பெறக்கூடிய அமைப்புகளுக்கு, இது எல்லாத்துக்குமே மேஷராசிக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கின்றது. அடுத்தது 2வது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் குரு வர்றார் இல்லையா. முதல்ல எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அது அசுர குரு. குரு அப்படிங்கிறவர் தேவகுரு, ரெண்டுமே குரு தான். பட் என்ன அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது அசுர குரு, குரு அப்படிங்கிறவர் தேவகுரு. இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பொதுவாகவே 2 பேருமே ஒரு நல்ல மனிதர்கள். உலக இன்பத்தை தரக்கூடியவர் சுக்கிரன் என்னும் அசுர குரு.
மேலுலகத்தில் அல்லது ஆன்மீகத்தில் உள்ள பெரிய நாட்டங்களை அல்லது இன்பங்களை தரக்கூடியவர், உயர்ந்த இன்பங்களை தரக்கூடியவர் குரு எனும் தேவகுரு. அப்போ பொதுவாக குரு ஒரு ராசிக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுபருடைய வீட்டுக்கு இன்னொரு சுபர் வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நிச்சயமாக ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வை குருவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால முதல் விஷயம் வந்து திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களை குரு தனது 5, 7, 9ஆம் பார்வைகளில் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக திரிகோண ஸ்தானங்கள் குருவின் பார்வைக்கு வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தையும் குரு தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் யாருக்கெல்லாம் கல்யாணம் தடைபட்டு வந்து கொண்டிருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக திருமண யோகத்தை தரக்கூடிய அதிகாரம் குருவிற்கு இருக்கிறது. வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு சார், 5 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு குரு தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புத்திரப்பேறு தடங்களாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக புத்திரப்பேற்றை தரக்கூடிய அதிகாரம் குருவிற்கு இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். அப்போ 7 யாரெல்லாம் கூட்டு தொழிலில் ஈடுபட விரும்புகிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே குரு தனது பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான யோகத்தை எல்லாமே மிக சிறப்பாக செய்து தருவார் அப்படிங்கிறது. இதற்கு அடுத்து யாருக்கெல்லாம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணங்கள் தடைபட்டு வந்து கொண்டிருக்கிறதோ குரு தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக மிக நல்ல ஒரு முன்னேற்றங்களை திருமண யோகத்தில் அவர் செய்து தருவார். ஆலய வழிபாடுகள் 9 அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்திற்கு எப்போதெல்லாம் குருவினுடைய பார்வை வருகிறதோ அப்போ ஆலய வழிபாடுகள், மிக நீண்ட ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த 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 ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 11இல் ராகு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பிலும் ராகு இருக்கிறார். அது போக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை அதுக்கு இல்லை, அந்த ராசிக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதுவுமே மிகப்பெரிய அளவில் கெடுதல்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்காது. ரிஷபத்துக்கு குரு வரக்கூடிய காலம், அதாவது ஆடம்பர பொருட்கள் இல்லைன்னா ஒரு சென்ட், ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், இல்லை அப்படின்னா அப்பேரல்ஸ், சுக்கிரன் அப்படிங்கிறது காரு, இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான உத்தியோகங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே மிக நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக குரு தனது பயிற்சியின் மூலமாக தருவார். 3ஆவதாக வரக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12இல் குரு. பொதுவாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வரும்போது சுப செலவுகளை நிச்சயமாக செய்வார். அதாவது உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறையுமே இருக்காது. வருமானமே இல்லைன்னா எப்படி செலவு பண்ணுவீங்க? உங்களுக்கு 1000 ரூபா வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல், பெரும்பாலும் சொல்கிறேன், அதாவது ஒரு 1000 ரூபா வருமானம் வருதுன்னா அந்த 1000 ரூபாய்க்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சுப செலவினங்கள் தரக்கூடிய அமைப்புக்கு குரு வருகிறார். அப்போ நீங்கள் என்னெல்லாம் வருமானம் பார்த்தாலும் சரிதான், உங்களுக்கு செலவுகள்ங்கிறது இருக்கும். ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவு வந்து நமக்கு தேவையில்லாத செலவுகளாக இருக்காது. மருத்துவ செலவு, இல்லைன்னா நான் வட்டி கொடுக்குறேன், எனக்கு வேற விதமான அவசியம் இல்லாத செலவுகள் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல், ஒரு வீடு இடம் வாங்கி போடுறேன் சார், என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கல்யாணம் வருது, இப்போ கொஞ்சம் சொத்துக்காக வேண்டி நான் சொத்தை கொடுத்து இல்லைன்னா ஒரு இடத்த கொடுத்து நான் தங்க நகை வாங்கி வைக்கிறேன், இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு கார் வாங்குறேன், எனக்கு கார் இல்லாமல் முடியலை, இந்த மாதிரியான சுபத்தனமான செலவுகளை நிச்சயமாக குரு செய்வார். அப்போ பணம் அப்படிங்கிறது தங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் ஒரு ஆண்டு காலத்திற்கு குரு பயிற்சியில் பணம் தங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. 10ல், அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா, அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு அப்படிங்கிறது ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மைகளை, ஒரு பெரிய அளவில் பொருளாதார நன்மைகளை செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை என்றாலும் குரு தனது பார்வைகளின் மூலமாக 4, 6, 8ஆம் இடங்களை பார்க்குறாங்க இல்லையா, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கவங்களுக்கு இடம் வாங்கி போடலாம். உதாரணமாக செலவு எப்படினாலும் வருங்க, நீங்கள் செலவை கட்டுப்படுத்த முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்க்குறாங்க. 4ஆம் இடத்தை, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால இடம் வாங்கி போடணும்னா இடம் வாங்கி போடுங்க. ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தன்னால் தேடி வரும். 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால கடன் வாங்குறதுக்கு, இல்லைன்னா தொழிலுக்கு கடன் வாங்குறதுக்கு, லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொறியியல் மாணவர்கள், இல்லைன்னா ஒரு மருத்துவ மாணவர்கள், இவங்களுக்கு எல்லாமே 6 அப்படிங்கிறது தனியார் நிறுவனம், அதாவது
எல்லா துறைகளிலுமே பொறியியல் மருத்துவங்கள் அப்படின்னு மட்டும் இல்லை, பொதுவாக உத்தியோகத்தை, அதாவது அடிமை தொழில் என சொல்லப்படக்கூடிய பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மிக நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை தருவதாக குருவினுடைய பயிற்சிகள் அமையும். யாரெல்லாம் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணீங்களோ நிச்சயமாக அமையும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த ரெண்டு தான் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள். அதில் 8ஆம் இடத்தை குரு தனது 9ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்படிங்கிறதுனால வெளிநாடுக்கு யாரெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை குரு தருவார். இது வந்து மிதுனத்துக்கு கையில் காசு மட்டும் புழங்காது, அது ஒன்று தான் மைனஸுங்க இந்த குரு பயிற்சியில். அப்போ ஒரு ஆண்டு காலம் மிதுனத்துக்கு பொதுவாக பணம் அப்படிங்கிறது இருப்பில் இல்லாமல் இருக்குமே தவிர அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அதிகாரத்தை குரு தருவார். அது அந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. அடுத்தது வரக்கூடியது கடகம். கடகம் அப்படிங்கிறது ராசிக்கு 11இல் குரு. இந்த ராசிக்கு 11இல் குரு எல்லாமே அள்ளி தருவாங்க அப்படிங்கிறதுலாம் பொதுவாக இது மேலோட்டமான கருத்து. ராசிக்கு 11இல் குரு வந்துருச்சுங்க, எனக்கு சூப்பராக தருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசிக்கு பாதக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், 11ஆம் இடம் பாதகம் அப்படிங்கிறதுனால. அப்போது பொதுவாக வந்து 11ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு கடகத்தை பொறுத்த அளவில் அது வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது கடக ராசிக்கு இப்போ அட்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. இப்போ அட்டமச்சனி நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் ஆசைகளை தூண்டி அந்த ஆசைகளின் மூலமாக ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு குரு துணையாக நிற்பாரோ அப்படிங்கிற நான் அட்டமச்சனி தனது வேலைகளை காமிக்கும். அப்படிங்கிறதுனால எதுலையுமே பேராசைப்படாமல், அதாவது நான் இன்னைக்கு 1000 ரூபா போடுதங்க ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு 5000 ரூபா வருது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் போட்ட பணம் அப்படிங்கிறது நஷ்டமாகுமே தவிர லாபம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் இல்லைன்னா தேவையில்லாத முதலீடுகள், ஒரு பேராசைப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை அட்டமச்சனியில் நிச்சயமாக குறைக்கணும். இப்போ பூச நட்சத்திரத்துக்கு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பூசத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆயில்ய நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா சனி அதே பாதத்துக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் அட்டமத்தில் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பேராசைகளை தூண்டக்கூடிய அமைப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 5000 ரூபா அன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு எனக்கு 10,000 ரூபா கிடைக்குங்க, இல்லைனா 5000 ரூபா போட்டோம்னா எனக்கு ஒரே மாதத்தில் இரட்டிப்பு பணமாக கிடைக்கும். இது போன்ற ஏமாற்று வேலைகளில் சிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த அட்டமச்சனி வேலை பார்க்கும். ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராசையே படலைங்க அப்படின்னு பார்த்தாலும் ஏதாவது வம்பு வழக்குகளின் மூலமாக சேமித்து வைத்த பணத்தை காலி செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது அட்டமச்சனிக்கு எப்போவுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால பேராசைப்படாங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தேவையில்லாத வீண் பழிகள், நம்ம செய்யாத தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இல்லைன்னா கடகராசி யாராக இருந்தாலும் பாருங்கள், செய்யாத ஒரு தப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்களா, இல்லைனா ஒரு வம்பு வழக்கு அவமானத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் இந்த அட்டமச்சனியினுடைய ஒரு விசேஷம். அப்போ என்ன சொல்ல வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசைகளை தவிர்த்து கொள்வது, தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்து கொள்வது, இது எல்லாமே பார்க்கணும். மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து இருக்கும். மருத்துவ செலவு தேவையில்லாமல் ஒரு 1000 ரூபாய் செலவுனாலும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது எனக்கு வேஸ்ட் தானே, ஆனால் தவிர்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணுறவங்க, இல்லை காதல் திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால காதலை தூண்டக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும், அட்டமச்சனி நடக்கு அப்படிங்கிறதுனால இந்த காதலினால் ஒரு பெரிய கேவலம் அல்லது அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய அந்த அமைப்பை சனி தருவார். அப்படிங்கிறதுனால அட்டமச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் தான், பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் தான். தேவையில்லாமல் ஒரு பெரிய பேராசைகளில் போய் மாட்டி இருக்கிற பணத்தை இழக்காமல் பாதுகாக்கிறது மட்டும்தான் இந்த குரு பயிற்சியினுடைய கடகராசிக்கு உண்டான பலன். அடுத்தது சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால முதல்ல சிம்ம ராசிக்கு 10ல் குரு. 10ல் குரு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குரு வந்து தன்னுடைய அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தை, ராசிக்கு 4ஆம் இடத்தை, ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகரின் குடும்ப உறவுகள் பலப்படும். குடும்பத்தில் கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தை மாமா, இது போன்ற குடும்ப இரத்த சொந்தங்கள் உடன் ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு, இல்லைனா பேசக்கூடிய வாய்ப்பு, இல்லைனா ஒரு அந்யோன்யமான ஒரு வாய்ப்பு, ஒரு நெருக்கமான ஒரு முன்னாடி மனஸ்தாபம் இருந்தது எல்லாமே நீங்கி ஒரு நன்றாக பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக அது வந்து என்ன அப்படின்னா ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய, இல்லைனா ஒரு காரு, வீடு, ஒரு மனை, தோப்பு, இந்த மாதிரியான இடங்கள், அசட் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய அமைப்புகளை தரும். அதிகமான முதலீடு அப்படிங்கிறது
நீங்கள் அதாவது சிம்மராசி அதிகமான முதலீடு மட்டும் போடாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்கு அடுத்து வரக்கூடியது அட்டமச்சனி. இந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வருஷத்தில் பயிற்சி நடக்கும், சனியினுடைய பயிற்சி நடக்கும். அப்படிங்கிறதுனால சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. சிம்மம் அப்படிங்கிறது சிம்மாதிபதி சூரியன், சனி, இந்த ரெண்டு பேருமே பரம எதிரி. தந்தையும் மகனுமாக இருந்தாலும் பரம எதிரி. அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்கு உண்டானவங்க இப்போ இந்த டைமில் பெரிய அளவு, ஏன்னா ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு 10 லட்சம் நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய அட்டமச்சனியில் அது எப்படினாலும் அதில் பெரிய அளவில் ஒரு கை வைக்கும். அப்படிங்கிறதுனால இப்போமே நீங்கள் போட்டு படிப்படியாக இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எப்போ அட்டமச்சனி தொடங்குதோ அப்போ போட்ட முதலீடு எல்லாமே கம்ப்ளீட்டாக காலியாகக்கூடிய நிலைமைக்கு தந்துடக்கூடாது. அதனால் சிம்மராசிக்காரங்க முதலீடு போடுறதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பெரிய அளவில் முதலீடு. உத்தியோகம் எனக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்குங்க. அதாவது எனக்கு நான் இப்போ வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்குது, தொல்லை இருக்குது. சார் எப்படியாவது வெளியில் வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், கூட 10,000க்கு இன்னொரு கம்பெனியில் வேலை கூப்பிட்றாங்க. இப்படி உத்தியோக மாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து மாத்திரம் நீங்கள் அதை முடிவெடுத்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டமச்சனிக்கு உண்டான வேலைகளை இப்போ இருந்தே படிப்படியாக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால அதில் சுதாரிச்சுக்கிடணும். காசு போடாதங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு காலத்துக்கு காசு போடாமல் இருந்தாங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படின்னா நேர்மையாக சம்பாதிக்க விடாது. அதுதான் பிரச்சனை. எப்படின்னா, இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்கன்னா, திடீர்னு என்ன சிந்தனையை ராகு தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வந்தால் நல்லா இருக்குமே. ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் பேராசைப்பட்டு ஒரு யாரோ ஒரு ஆள் குறைந்த விலைக்கு தங்கம் தராங்க, இல்லைனா யாரோ ஒரு ஆள் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்தில் இவ்வளோ ஒரு ரேட்டு கூடுது, இல்லைனா பிட்காயின் போன்ற ஒரு என்ன சொல்லுது, அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லைனா பேராசையை நம்பி பிழைக்கக்கூடிய தொழில்களில் நீங்கள் போய் காசு போட்டாங்கன்னா நிச்சயமாக 100% அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது தரும். அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் தயவு செஞ்சு என்னென்னா, பேராசைப்படாமல் இருக்கிற உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிறது, இல்லைனா இருக்கிற தொழிலை தக்க வச்சுக்கிறது, எந்த முதலீடும் போடாமல் இருக்கிறத வச்சே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகுமா இன்னும் ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு. இது பார்த்தேங்க அப்படின்னா அதுவே போதுமானது. சிம்மராசிக்கு கவனம் தேவை. இதில் முதலீடு அல்லது பொருள், இதில் ரைட்டாக முதலீடு பார்க்குறது, பொருள் போடுறதுல கவனம் நிச்சயமாக தேவை. அடுத்தது கன்னியாராசி. கன்னியாராசி அப்படிங்கிறது இருக்கலே ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன்கள். இத்தனை ராசிகளில் கன்னியாராசி தான் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னா, ராசிக்கு 9ல் குரு. எந்த ஒரு ராசிக்கும் திரிகோணஸ்தானமான, அதாவது திரிகோணஸ்தானம்ங்கிறது 1, 5, 9. இந்த ராசிக்கு திரிகோணஸ்தானங்களில் குரு வரும்போது, அதுவும் குறிப்பாக 9ஆம் இடம் எனும் திரிகோணஸ்தானத்திற்கு குரு வரும்போது, குரு தனது பார்வையால் 1, 3, 5 போன்ற இடங்களை பார்ப்பார். அப்போது ராசிநாதனை குரு பார்ப்பார். அப்படிங்கிறதுனால மனம் தெளிவாகும். முதல்ல கன்னியாராசின்னு எடுத்துக்கோங்க. கன்னியாராசிக்கு 5ஆம் பார்வையாக குரு தனது பார்வையை பார்ப்பார். அப்படிங்கிறதுனால புத்தி தெளிவாகும், நல்ல சிந்தனை வரும், நெகட்டிவான ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கு எல்லாமே மாறி மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும். மனம் ஃப்ரெஷ் ஆனா, இல்லைனா மனமே ஒரு கிளியர் ஆனாங்கனால மித்தபடி தொழில், ஆரோக்கியம், மேன்மைகள் எல்லாமே நிச்சயமாக நல்லாயிருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் மனம் சீராகும். 2வது 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்படிங்கிறதுனால 3ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அப்போ யாரெல்லாம் ஜெராக்ஸ் தொழில் வச்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இது வச்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறாங்க, இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க. யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த கன்னியாராசியில் யூடியூபர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மிக சூப்பராக வேலை பார்க்கணும். எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னா, 3ங்கிறது கம்யூனிகேஷன். அப்போ யூடியூப் அப்படிங்கிறது 3ஆம் இடம். சரி, வேறு என்ன, இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு 3ஆம் இடம். அதாவது டெக்னாலஜியை பயன்படுத்தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே 3ஆம் இடம். அப்படிங்கிறதுனால ஒரு கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது முதலீடு போடாமல் தொழிலில் இருப்பாங்க இல்லையா. இப்போ யூடியூபுக்கு என்ன முதலீடு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. வேறு என்ன இருக்குது? நீங்கள் ஒரு நில புரோக்கராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன முதலீடு இருக்குது? அவங்களுக்கு வாய் தான் பேச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க முதலீடு போடாமல் நல்ல வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் காதல், இப்போ
ஒரு பள்ளி இல்லைன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காதல் ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறதுனால இந்த 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 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு காதலை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். கன்னியாராசி யாரெல்லாம் இருப்பாங்கன்னா நிச்சயமாக காதல். ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் சனி, ராகு அது போன்ற கிரகங்கள் அது இணைவு இருக்கா அல்லது பார்வை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இது வந்து மேலோட்டமான ஒரு கருத்து தான். மேலோட்டமாக 1, 3, 5 அப்படிங்கிற இடங்களை பார்ப்பதால் நிச்சயமாக கன்னியாராசிக்கு இருக்கிறதுலே ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். இந்த 6 ராசி பார்த்துட்டு இல்லையா, அதாவது மேஷம் முதல் கன்னியாராசி வரை இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு 6 ராசிகள், அதாவது துலாத்துல இருந்து மீன ராசி வரைக்கும் உள்ள இதுக்கு அடுத்த பதிவாக வருகிறது. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் தாராளமாக நம்மை தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், சோழி பிரசன்னம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் நமது அலுவலகத்தை இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் எல்லாமே தர்றோம். கான்டாக்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேரை பதிவு பண்ண விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.